கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை செல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய நல்ல மனது கூட பல நேரங்களில் உங்களுக்கு எதிரியாக கூட மாறியிருக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில சோதனைகளானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். முக்கியமா அந்த தனுசு ராசி ஆண்களின் கடந்த கால துயரங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? தனுசு ராசி ஆண்கள் எப்போதுமே நல்ல ஒரு மனது, நேர்மையான குணங்கள், நம்பிக்கை கூடிய வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக மட்டுமே நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. ஆனால் கடந்த வருடங்களாகவே நம்பிக்கை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவாங்க. நீங்க நம்பியவர்கள் தான் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எனவே அந்த ஒரு துரோகத்தை உங்களால் மறக்க முடியாமல் இருக்கும். இன்னும் அந்த ஒரு துரோகம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட உங்களுக்கு தண்டனை ஏற்படும். எதிலும் நீங்க காரணம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனா நீங்க தாவே காரணம் என்று உங்களுக்குள்ள நீங்களே கற்பனை செய்து கொள்வீங்க. ஏன்னா ஒரு தவறு உங்களுக்கு அருகில் ஏற்படலாம், இல்லை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அந்த ஒரு தவறை நீங்க செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் என்னால தான் இப்படி நடந்துச்சு, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்ளுவீங்க. வாழ்க்கை சரியாக போகணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா என்ன செய்தாலும் ஏதோ ஒரு தடங்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு தடங்கல்கள் ஏன் ஏற்படுது, எதனால் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். மன அழுத்தமானது உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு வேகமா நடக்காது. ஆரம்பிச்சதிலிருந்து ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திட்டமிட்டது நடக்கவில்லை என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்க உடைந்து விடுவீங்க. செய்யாதவர்களுக்கு கூட ஏன் உங்கள் மீது பழி ஏற்படும் தெரியுமா? நீங்க செய்யாத செயல்களுக்கு கூட கடந்த 6 மாதங்களாக இந்த தனுசு ராசிக்கு இது நிச்சயம் நடந்திருக்கும். நீங்க நல்லது நினைக்கணும்னு நல்லது நினைப்பீங்க, நல்லதாகவே பேசுவீங்க. ஆனா உங்களுக்கு அதை மற்றவங்க தவறாகவே எடுத்துக்கொள்வாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. உதவியவர்கள் உங்களுக்கு பின்னால் குத்தி விடுவார்கள். நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க அல்லவா ஒரு நபர், அந்த ஒரு உதவியை வாங்கியவர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். உங்களே தேவையில்லாத இடங்கள்ல மாட்டி விடுவார்கள். அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க வேலை செய்கின்ற இடத்தில் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வீங்க. ஆனா உங்களை சந்தேகப்படுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை ஆளாக்கி விடுவாங்க. இதெல்லாம் நடந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? கேது உங்களுடைய நற்பலன்மைகளை எதிர்மறையாக மாற்றியிருப்பார். கேது உங்களுடைய நல்ல ஒரு மனதை அவர்களுக்கு புரியாத மாதிரி கொடுத்திருப்பார். இதனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நிற்பதுமான சில செயல்கள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் நீங்கள் எதுவும் செய்யாமலே பழி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்க உருவாகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்க நின்று கொண்டிருப்பீங்க. குடும்பத்திற்குள் தொடர்ந்து ஏற்பட்ட உண்மையான சில பிரச்சனைகளானது இருக்கும். இந்த தனுசு ராசி ஆண்களின் வீட்டில் சமீபத்தில் நடந்த முக்கியமான பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். சின்ன விஷயமாக இருக்கும். ஆனா அதற்கான சண்டை பெரியதாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அடிதடி சண்டை அளவுக்கு கூட நிச்சயமாக நீங்கள் சென்று இருப்பீர்கள். நம்பிக்கை உங்களுக்குள்ள குறைவாகவே இருக்கும். மனைவி அல்லது குடும்பத்துக்கு நீங்கள் சொன்னதையே அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்களானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். பணமானது குறைய பணமானது குறைந்து மன அழுத்தங்கள் அதிகமாக ஏற்படும். இந்த ஒரு நிதி அழுத்தம் உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக ஏற்படும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டைகளும், தேவையில்லாத டென்ஷன்களும், தேவையில்லாத வார்த்தைகளையும் விட்டு நீங்க பேசிக் கொண்டு இருப்பீங்க. பொறாமை குடும்பத்தினரிடமிருந்து வருவதாக இருக்கும். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் தான் அவர்களின் எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். நீங்கள் ஒரு வேலையை கவனமாக செய்து கொண்டிருப்பீங்க. ஆனா குடும்பத்துல அதற்கான ஆதரவு இருக்காது. இதனால தொடர்ந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய குணம் மட்டும் கிடையாது. ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில விளையாண்டு கொண்டிருக்கிறார். இதனால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் இடையேயான வாக்குவாதங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? கடந்த 6 மாதங்களில் இந்த தனுசு ராசி கணவர்களுக்கு இந்த தனுசு ராசி ஆண்களுக்கு பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை. சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்படுவது, உங்களை புரியாமலே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகள். உங்களுடைய உணர்ச்சிகள் அவங்களுக்கு புரியாம இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை இது எதுவுமே அவங்களுக்கு மதிக்கப்படாமல் போயிருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் ராகு இணைந்ததால் மனநிலை குழப்பமானது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆளாக்கப்படும். இதனால் உங்களுடைய மனம் ஒரே நேரத்தில் கோபம், சோர்வு, திடீரென்று மனமாற்றம், அமைதி இல்லாமல் இருப்பது, இவை எல்லாம் ஏற்பட்டு உறவுகளானது உங்களுக்கு பாதிக்கப்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஏன் திடீர்னு உங்களுடைய மனதானது மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கி இருக்கா?
தனுசு ராசியின் கடந்த இந்த 6 மாதங்களாகவே உங்களுடைய மனநிலையை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிடம் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க. அடுத்த நிமிடம் சந்தேகம், பயம், குழப்பம் இது உங்களுக்கு ஏற்படும். காலையில ஒரு மனநிலை இருக்கும், மாலையில ஒரு மனநிலை இருக்கும். இதற்கு காரணம் குருவின் பலவீனம். உங்களுடைய ராசி அதிபதி பலமில்லாத ஒரு நேரம், உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் நிலையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால தான் மனமாற்றமானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானாகவே நாளை முதல் சீராக ஆரம்பிக்கும். நிதி நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சம்பளம், உங்களுடைய இன்கம், அதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய இன்கம் இவையெல்லாம் உங்களுக்கு உயர்வாக மாறிவிடும். மனநிலையில ஒரு தெளிவானது பிறக்கும். நீங்க பேசுவதும் யோசிப்பதும் மிக தெளிவாக மாறிவிடும். நீங்கள் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட நல்ல ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். உங்களுக்கு கோட்பாடு இல்லாத ஒரு நேரத்தில் நல்ல செய்தியானது தேடி வரும். தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நாளை முதல் இயங்க ஆரம்பிக்கும். கிரகநிலை உங்களிடம் சொல்லப் போகின்ற செய்திகள். கிரகங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவித்த துயரம் முடிந்து விட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு மிஜேஜ் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நிச்சயமாக மாற்றிவிடும். இது ஒரு நபரின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றும். உனக்கு கண்ணிலே மாற்றம் எப்படி தெரியுமா அமையும்? இந்த கண்ணில் மாற்றம் என்பதன் அர்த்தம் என்பது உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவானது ஏற்படும். கண்கள்ல ஒரு கான்பிடன்ஸ் உருவாக்கும். பேசுகின்ற வார்த்தையில ஒரு தைரியமானது பிறக்கும். உங்களுடைய உயர்வானது நிச்சயமாக காணப்படும். உங்களை பார்த்தாலே இந்த மனிதன் வளரப்போகிறான் என்று உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் தன்னாலேயே உணரப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்ற முக்கியமான உயர்வு. குரு உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒன்று உங்களுடைய கேரியர், உங்களுடைய உயர்வு, இல்லைனா பதவி, இல்லைனா சம்பளம், இல்லைனா புதிய வாய்ப்பு. இது ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நீங்கள் நினைத்தது இறுதியாக உங்களுக்கு நிஜமாக மாறும். உங்களுடைய மனநிலையில் ஒரு தைரியமானது பிறக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும். புரிதலும் ஏற்படும். கடன்கள் அனைத்தும் குறைந்துவிடும். குரு பலமடைந்தால் தனுசு ராசி முன்னேறிவிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதுமையான சில வளர்ச்சிகள், புதிய வேலை பதவி உங்களை தேடி வரும். உங்களுக்கென்று திடீரென்று வரக்கூடிய நல்ல ஒரு ஆஃபரானது உங்களுக்கு கிடைக்கும். நிதியில ஒரு வளர்ச்சி. அடுத்த 4 மாதங்கள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். உறவுகள்ல முன்னேற்றம், குடும்பத்துல அமைதி, சிரிப்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படும். புதிய ஒரு பிசினஸ் ஐடியா உங்களை தேடி வரும். இது மிகப்பெரிய ஒரு தேங்கிய ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆரோக்கியம் மேம்பாடு, பயணத்துல ஒரு யோகம் இது அனைத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். தனுசு ராசி ஆண்களை, உங்களுடைய கடந்த காலம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த புது காலம் அதை விட 10 மடங்கு நல்லதை உங்களுக்கு தரப்போகும். கிரகங்கள் உங்களை உயர்த்த உருவாகிவிட்டது. நீங்கள் செய்வது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே. நம்பிக்கையை விடாமல் இருங்கள். உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் முழுமையாக விடாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். நான் கூறியது சரியா தவறா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். நன்றி. நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்கள். அடுத்த நிமிடம் சந்தேகம், பயம், குழப்பம் இது உங்களுக்கு ஏற்படும். காலையில ஒரு மனநிலை இருக்கும், மாலையில ஒரு மனநிலை இருக்கும். இதற்கு காரணம் குருவின் பலவீனம். உங்களுடைய ராசி அதிபதி பலமில்லாத ஒரு நேரம், உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் நிலையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால தான் மனமாற்றமானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானாகவே நாளை முதல் சீராக ஆரம்பிக்கும். நிதி நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சம்பளம், உங்களுடைய இன்கம், அதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய இன்கம் இவையெல்லாம் உங்களுக்கு உயர்வாக மாறிவிடும். மனநிலையில ஒரு தெளிவானது பிறக்கும். நீங்க பேசுவதும் யோசிப்பதும் மிக தெளிவாக மாறிவிடும். நீங்கள் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட நல்ல ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். உங்களுக்கு கோட்பாடு இல்லாத ஒரு நேரத்தில் நல்ல செய்தியானது தேடி வரும். தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நாளை முதல் இயங்க ஆரம்பிக்கும். கிரகநிலை உங்களிடம் சொல்லப் போகின்ற செய்திகள். கிரகங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவித்த துயரம் முடிந்து விட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு மிஜேஜ் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நிச்சயமாக மாற்றிவிடும். இது ஒரு நபரின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றும். உனக்கு கண்ணிலே மாற்றம் எப்படி தெரியுமா அமையும்? இந்த கண்ணில் மாற்றம் என்பதன் அர்த்தம் என்பது உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவானது ஏற்படும். கண்கள்ல ஒரு கான்பிடன்ஸ் உருவாக்கும். பேசுகின்ற வார்த்தையில ஒரு தைரியமானது பிறக்கும். உங்களுடைய
உயர்வானது நிச்சயமாக காணப்படும். உங்களை பார்த்தாலே இந்த மனிதன் வளரப்போகிறான் என்று உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் தன்னாலேயே உணரப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்ற முக்கியமான உயர்வு. குரு உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒன்று உங்களுடைய கேரியர், உங்களுடைய உயர்வு, இல்லைன்னா பதவி, இல்லைன்னா சம்பளம், இல்லைன்னா புதிய வாய்ப்பு. இது ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நீங்கள் நினைத்தது இறுதியாக உங்களுக்கு நிஜமாக மாறும். உங்களுடைய மனநிலையில் ஒரு தைரியமானது பிறக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும். புரிதலும் ஏற்படும். கடன்கள் அனைத்தும் குறைந்துவிடும். குரு பலமடைந்தால் தனுசு ராசி முன்னேறிவிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதுமையான சில வளர்ச்சிகள், புதிய வேலை பதவி உங்களை தேடி வரும். உங்களுக்கென்று திடீரென்று வரக்கூடிய நல்ல ஒரு ஆஃபரானது உங்களுக்கு